சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கு ஐரோப்பா மற்றும் கிழக்கு ஐரோப்பாவை மையமாக கொண்டு உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலில் அடுத்தடுத்து புதிய திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன. ஈரானின் உயர்மட்ட அரசியல் மாற்றங்கள், நேட்டோ கூட்டணியை சுற்றியுள்ள விவாதங்கள், ஹார்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு மற்றும் உக்ரைன் போரின் சமீபத்திய முன்னேற்றங்கள் ஆகியவை உலக வல்லரசுகளின் கவனத்தை ஒரே நேரத்தில் ஈர்த்துள்ளன. இதேவேளை சர்வதேச ராஜதந்திரம் மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளில் பல முக்கிய முடிவுகள் எதிர்பார்க்கப்படும் சூழலும் உருவாகியுள்ளது. தெஹ்ரானில் நடைபெறும் உயர்மட்ட அரசு நிகழ்வை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள், ஈரானின் அரசியல் மாற்றங்களை சுற்றியுள்ள புதிய தகவல்கள், நேட்டோ கூட்டணியின் எதிர்காலம் குறித்து எழுந்துள்ள புதிய விவாதங்கள், ஹார்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச கடல் பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சிகள், அமெரிக்க உள்நாட்டு அரசியலில் கவனத்தை ஈர்த்துள்ள புதிய சர்ச்சைகள், மேலும் உக்ரைன் ரஷ்யா போரில் வான்வெளி தாக்குதல்கள் மற்றும் வான் பாதுகாப்பு தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்கள் என உலக அரசியல், பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திரத்தை பாதித்து வரும் முக்கிய நிகழ்வுகளின் முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். ஈரானின் ஆன்மீக உச்ச தலைவர் ஆயதுல்லா சையத் அலி கமேனியின் அதிகாரப்பூர்வ இறுதி அஞ்சலி நிகழ்வுகள் தலைநகர் தெஹ்ரானில் இமாலய பாதுகாப்பு வளாகத்திற்குள் நடைபெற்று வரும் வேளையில் தங்களின் தியாகி தலைவருக்கு இறுதி விடை கொடுப்பதற்காக தெஹ்ரானின் புகழ்பெற்ற கிராண்ட் முசல்லா மத வளாகத்தை நோக்கிய அனைத்து பிரதான சாலைகளும் மக்கள் அலைகளால் முற்றிலுமாக முடங்கியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சமூக ஊடகங்கள் மற்றும் இணையத்தில் தற்பொழுது நேரடியாக பதிவேற்றப்பட்டு வரும் காணொலிகளில் கருப்பொடி அணிந்த ஆயிரக்கணக்கான ஈரானிய பொதுமக்கள் தங்களின் தியாகி தலைவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஈரானிய தேசிய கொடிகளையும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான பதாகைகளையும் ஏந்தியபடி கிராண்ட் முசல்லா வளாகத்தை நோக்கி பாய்ந்து வருவது தெளிவாக தெரிகிறது. கிராண்ட் முசல்லா மத வளாகத்தின் பிரதான மைதானம் ஏற்கனவே அஞ்சலி செலுத்துபவர்களால் நிரம்பி வழிவதால் அதற்கு செல்லும் அனைத்து தெருக்களிலும் கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனால் தெஹ்ரான் மற்றும் அதனை சுற்றியுள்ள வான்வழிகளை முடக்கும் பாதுகாப்பு உத்திகளை ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துருக்கியின் அங்காராவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நேட்டோ உச்சி மாநாடு நடைபெற்று வருவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அட்லாண்டிக் கடந்த ராணுவ கூட்டணியின் எதிர்காலம் மீண்டும் பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது. கூட்டு பாதுகாப்பிற்காக ஐரோப்பிய நட்பு நாடுகள் தங்களின் நியாயமான நிதி மற்றும் ராணுவ பங்களிப்பை செலுத்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி நேட்டோ மீதான தனது நீண்டகால கடுமையான விமர்சனங்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது அதிரடியாக மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளார். ஈரானுக்கு எதிரான போருக்கு தனக்கு ஆதரவு அளிக்க என இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளை தனது ட்ரூத் சோசியலில் கேலிக்கூத்து என சாடியிருந்த அதிபர் ட்ரம்ப் தற்பொழுது நேட்டோவிற்கான நிதி பங்களிப்பு விவகாரத்தையும் கையில் எடுத்துள்ளார். அமெரிக்கா இனி ஐரோப்பாவின் பாதுகாப்பு சுமையை தனியாளாக தாங்காது, ஐரோப்பிய நாடுகள் தங்களின் முழு பங்கையும் உடனடியாக செலுத்த வேண்டும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இன்னும் சில நாட்களில் அங்காராவில் நடைபெறவுள்ள நேட்டோ தலைவர்களின் கூட்டத்தில் பாதுகாப்பு நிதியை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% உயர்த்துவது மற்றும் மத்திய கிழக்கு பாதுகாப்பு வியூக குறித்து ட்ரம்ப் ஐரோப்பிய தலைவர்களுக்கு அசுர அழுத்தத்தை கொடுப்பார் என்பதால் ராஜதந்திர வட்டாரங்களில் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. உலகின் மிக பரபரப்பான மற்றும் மிக முக்கியமான கடல்வழி வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கடல்சார் போக்குவரத்தை முழுமையாக மீட்டெடுக்கும் நோக்கில் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மெக்ரோன் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் தனது அதிநவீன கண்ணிவெடி தடுப்பு மற்றும் கடற்படைகளை நிலைநிறுத்தியுள்ளதாக வெள்ளிக்கிழமை அதிரடியாக அறிவித்துள்ளார். பிரிட்டிஷ் பிரதமர் கெய் ஸ்டாமர் மற்றும் பிரெஞ்சு அதிபர் மெக்ரோன் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையை தொடர்ந்து ஓமான் சுல்தானகத்தில் ஒப்புதலுடன் இந்த பன்னாட்டு ராணுவ பணி தொடங்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மெக்ரோன் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள முக்கிய பாதுகாப்பு தரவுகளின்படி ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிரான்ஸ் தனது 2 அதிநவீன கன்னிவெடி தேடும் கப்பல்கள், 2 போர்முனை போர்க்கப்பல்கள் மற்றும் ஒரு கடல்சார் ரோந்து விமானத்தை மத்திய கிழக்கிற்கு அனுப்பியுள்ளது. இவை கூட்டணி நாடுகளின் படைகளுடன் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடும். கடந்த ஜூன் 17 அன்று அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை மீண்டும் உறுதி செய்து பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுத்துள்ளதாக மெக்ரோன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஓமான் சுல்தான் ஹயீம் பின் தாரிக் அல் சயீதுடன் மேற்கொண்டு ஆக்கப்பூர்வ கலந்துரையாடல்களை தொடர்ந்து மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப பிரான்ஸ் தனது ராணுவ வியூகங்களை மாற்றியமைத்து ஓமான் பிராந்திய நீர்வழி பாதையில் இங்கிலாந்துடன் இணைந்து செயல்பட ஒப்புக்கொண்டுள்ளது.
அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகத்தின் செயல்பாடுகள் குறித்து புதிய சர்ச்சைகள் எழுந்துள்ளன. ஊடக அறிக்கைகள் மற்றும் விமர்சகர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறைவை கட்சி சார்பற்ற முறையில் கொண்டாடும் நோக்கில் 2016ஆம் ஆண்டு காங்கிரஸால் அமெரிக்கா 250 ஆணையம் உருவாக்கப்பட்டது. ஆனால் சில ஊடக அறிக்கைகளின்படி பின்னர் ஃப்ரீடம் 250 LLC என்று புதிய பொது தனியார் கூட்டாண்மை அமைப்பு உருவாக்கப்பட்டதாகவும் அதன் மூலம் விழா ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த அமைப்பு தேசிய பூங்கா அறக்கட்டளையின் கீழ் செயல்பட்டதால் அரசு துறைகளுக்கு பொருந்தும் சில வெளிப்படைத்தன்மை நடைமுறைகள் தவிர்க்கப்பட்டதாக விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 250வது ஆண்டு விழாவின் சில நிகழ்வுகள் தேசிய ஒற்றுமையை காட்டிலும் டொனால்டு டிரம்பை முன்னிலைப்படுத்தும் வகையில் அமைந்திருந்ததாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அவற்றில் டிரம்பின் பிறந்த நாளுடன் இணைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படும் ராணுவ அணிவகுப்பு, வெள்ளை மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற UFC போட்டி, 250 அடி உயர வெற்றி வளைவு குறித்த யோசனை, நேஷனல் மாலில் நடைபெற்ற மாநில கண்காட்சி, ஜூலை 4 வான வேடிக்கை நிகழ்வுகள் மற்றும் திட்டமிடப்பட்டுள்ள பேட்ரியட் கேம்ஸ் விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன. நிதி திரட்டும் நடவடிக்கைகளிலும் முறைகேடுகள் இடம்பெற்றதாக சில அறிக்கைகள் குற்றம் சாட்டுகின்றன. அவற்றின்படி இரு கட்சிகளின் ஆதரவுடன் செயல்படும் அமெரிக்கா 250 அமைப்புக்காக நன்கொடை வழங்குவதாக நினைத்து சில நன்கொடையாளர்களுக்கு ஃப்ரீடம் 250 அமைப்பின் வங்கி விவரங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அமெரிக்க கூட்டாட்சி சட்டங்களின் அடிப்படையில் சட்ட ரீதியான கேள்விகள் எழலாம் என சட்ட நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் 5 லட்சம் அமெரிக்க டாலர் முதல் 10 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான நிதி உதவி தொகுப்புகள் வழங்கப்பட்டதாகவும் அவற்றை வழங்கியவர்களுக்கு அப்போதைய அதிபர் டொனால்டு டிரம்புடன் புகைப்படம் எடுக்கும் வாய்ப்பு உள்ளிட்ட சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க ஈரான் போரின் உச்சக்கட்ட பதற்றங்களுக்கு மத்தியில் மறைந்த ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தெஹ்ரானின் கிராண்ட் முசல்லாவில் தொடங்கி நடைபெற்று வரும் வேளையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ள அவரது மகன் மொஜ்தபா கமேனி இந்த இறுதிச் சடங்கில் நேரில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லை என்று அதிரடி தகவல் வெளியாகியுள்ளது. தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் முன்னணி புவிசார் அரசியல் ஆய்வாளர் முகமது இஸ்லாமி அல் ஜசீரா ஊடகத்திற்கு அளித்துள்ள பிரத்யேக போர்க்கால நேர்காணலின் விவரங்களின் ஈரானிய பொதுமக்கள் மற்றும் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி மீது இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் மற்றும் இஸ்ரேலிய ராணுவம் காட்டும் அசுர ஆக்கிரமிப்பு குறித்து பாதுகாப்பு கவுன்சிலுக்கு பல தீவிரமான கவலைகள் உள்ளன. எனவே மொஜ்தபா கமேனி பல நாட்கள் நடைபெறும் தனது தந்தையின் இறுதி சடங்கு பொது விழாக்களில் கலந்து கொள்வது பாதுகாப்பானது அல்ல என்று முகமது இஸ்லாமி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலியர்களை பற்றி ஒட்டுமொத்த உலகிற்கும் தெரிந்த விஷயம் என்னவென்றால் அவர்கள் எந்த ஒரு சர்வதேச சட்டத்தையும் மதிப்பதில்லை. அவர்கள் ஈரானிய மண்ணிற்குள் எந்த வகையான கொடூரமான நடவடிக்கைகளையும் அல்லது வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொள்வதாக பகிரங்கமாக அச்சுறுத்தி வருகின்றனர் என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். ரஷ்யா உக்ரைன் போரில் இதுவரை இல்லாத ஒரு புதிய அதிமுக்கிய தொழில்நுட்ப பாய்ச்சலாக உக்ரைனின் வான் பாதுகாப்பு வியூகங்களை ஒட்டுமொத்தமாக சிதைக்கும் நோக்கில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தடுத்து நிறுத்த முடியாத அதிவேக ஜெட் ஆற்றல் கொண்டு தாக்குதல் ட்ரோன்களை அசுரத்தனமாக களமிறக்கியுள்ளார். ரஷ்யாவின் இந்த திடீர் உத்தரவால் நிலை தடுமாறியுள்ள உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தங்களின் வான்பரப்பை பாதுகாக்க சுமார் 40 நட்பு நாடுகளுக்கு அவசர கடிதம் அனுப்பி தங்களின் வசம் இருக்கும் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை உடனடியாக வழங்குமாறு உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதுவரை ரஷ்யா பயன்படுத்தி வந்த வழக்கமான ஷாஹெட் ட்ரோன்கள் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்லக்கூடியவை. ஆனால் புதிய சீன தயாரிப்பு டர்போ ஜெட் என்ஜின்கள் பொருத்தப்பட்ட ஜெரான் 5 ஜெட் ட்ரோன்கள் மணிக்கு 500 முதல் 600 கிலோமீட்டர் வேகத்தில், அதாவது 3 மடங்கு அதிவேகத்தில் பாய்ந்து வருகின்றன. இந்த ஜெட் ட்ரோன்கள் காற்றில் பறக்கும் போது கொடுக்கும் அதிகப்படியான சீரல் சத்தம் அவற்றை உக்ரைனிய டெரார்களில் குரூஸ் ஏவுகணைகள் போல காட்டுகின்றன. உக்ரைனின் வழக்கமான மொபைல் எதிர்ப்பு படைகளால் மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்லும் இலக்குகளை சுட முடியாது. இந்த மலிவான ஜெட் ட்ரோன்களை வீழ்த்துவதற்காக உக்ரைன் தனது வசம் மிக குறைவாக வைத்துள்ள பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள அதிநவீன பேட்ரியாட் மற்றும் SAM ஏவுகணைகளை செலவிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இது உக்ரைனின் ஏவுகணை இருப்பை காலி செய்து வான் பாதுகாப்பில் பெரிய ஓட்டைகளை உருவாக்குகிறது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.